மதுரையுடைய மைந்தனாகவே இருக்கீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கான நாள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே உங்களுக்கான நாள்னு, அது கண்டிப்பாக அது எங்களுக்கான நாளாக இருக்கும், ரெட்டலைக்கான நாளாக இருக்கும், மதிப்புக்குரிய எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறதுக்கான நாளாக இருக்கும். சார், மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? குறிப்பாக வந்து மதுரையில் நீங்கள் ஓட்டு சேகரிக்கும் போது உங்களுக்கு கிடைத்த வரவேற்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கப்புறம் தேர்தல் நாள் என்று மக்களிடம் வரவேற்பு எப்படி இருந்தது? அன்னைக்கு நாள் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு கிளம்பும்போது கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த எனக்கு அது ஒரு கன்னி தேர்தல் மாதிரி சொல்லலாம், முதல் தேர்தல். டென்ஷனாக இருந்துச்சு. பட் அந்த போலிங் பூத் ஒவ்வொன்றா நான் போகும்போது அங்கே மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் ஆகட்டும், அவங்க காட்டிய அன்பாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெற்றி அங்கேயே எனக்கு உறுதியான மாதிரி தான் இருந்துச்சு. பொதுவாக இப்போது தேர்தலுக்கு முன்னாடி பிரார்த்தனைகள் கோயிலாக போகிறதுன்றது வழக்கமாக இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா தேர்தல் முடிந்த பின்பு கோவிலில் தரிசனங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய தரிசனங்களும் பார்க்க முடிஞ்சுது, விஜய் அவர்களுடைய தரிசனங்களும் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை என்ன மைண்ட் செட் எடுத்துக்கிறீங்க? இல்லை, நான் பழனி கோயில் வந்து ரெகுலராக போகிறது. அது எலெக்ஷன் நேரத்தில் போனதுனால அது வந்து கொஞ்சம் செய்தியாக வந்துச்சு ஒழிய, நான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எப்பவும் பழனிக்கு வழக்கமாக போவேன். அப்புறம் எந்த காரியமாக இருந்தாலும் போய் கடவுளை வேண்டிக்கிறது வந்து நம்மளோட பழக்கம் வளரம் தானே. அதனால் அதில் ஒரு பெரிய புதுசான ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வகையில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நாத்திகம் பேசுகிறவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா போய் சாமி முன்னாடி போய் கும்பிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போது நாளைய நாள் அப்புறம் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? சட்டமன்ற உறுப்பினராக நாளைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு பின்பு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஏதாவது விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? மக்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பண்ணணும், இந்த மத்திய தொகுதி மக்களுக்கு முதல் திட்டமாக இதான் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது மைண்டில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, நிறைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வெயிட் அண்ட் சி. நாளைக்கு எப்படி உங்கள்கிட்ட நிறைய நான் பேசுவேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டா அப்புறம் நாளைக்கு பேசுறதுக்கு தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.